வணக்கம் நண்பர்களே. வாழ்க்கையில் நம்ம கண்கள் திறந்திருக்கும், ஆனால் நம்ம உண்மையிலேயே விழித்திருக்கிறோமா? அழகான கேள்வி. ஓஷோ சொல்வது போல, விழிப்புணர்வு என்பது வெளியுலகத்தை பார்ப்பது மட்டும் இல்லை, நம்முள் என்ன நடக்கிறது என்பதை அமைதியாக கவனிப்பது. அப்படின்னா இன்று நாம் பேசப்போவது ஓஷோவின் விழிப்புணர்வு என்ற ஆழமான கருத்து பற்றி. ஆம், இது ஒரு புத்தகச் சுருக்கம் மட்டும் இல்ல, நம்ம வாழ்க்கையை பார்க்க ஒரு கண்ணாடி. மாயா, விழிப்புணர்வு என்றால் மெடிடேஷனா, ஆன்மீகமா, இல்ல சாதாரண வாழ்க்கையிலேயே பயன்படுத்தக்கூடியதா? மூன்றுமே. ஆனால் மிகவும் எளிமையாக சொன்னால், விழிப்புணர்வு என்றால் நான் இப்போது என்ன செய்கிறேன், என்ன நினைக்கிறேன், என்ன உணர்கிறேன் என்பதை கவனிப்பது. உதாரணம்? ஒருவருக்கு கோபம் வருகிறது. பொதுவாக அவர் அந்த கோபமாகவே மாறிவிடுகிறார். சத்தமாக பேசுகிறார், பிறகு வருத்தப்படுகிறார். ஆனால் விழிப்புணர்வு உள்ளவர் எனக்குள் கோபம் எழுகிறது என்று பார்க்கிறார். அதாவது கோபத்தை அடக்குவதில்லை, அதை கவனிப்பது. சரியாக. ஓஷோவின் பார்வையில் மனத்துடன் சண்டை போட வேண்டாம், அதை பார்க்க வேண்டும். நாம் பார்க்க ஆரம்பித்தால் அதிலிருந்து ஒரு இடைவெளி உருவாகும். அந்த இடைவெளி தான் ஃப்ரீடம் போல இருக்கா? ஆம், எண்ணம் வருகிறது, ஆனால் நான் அந்த எண்ணம் இல்லை. பயம் வருகிறது, ஆனால் நான் அந்த பயம் இல்லை. தோல்வி வருகிறது, ஆனால் நான் தோல்வி அல்ல. நம்ம வாழ்க்கையில பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? மனம் சொல்வதெல்லாம் நம்ம நம்பிடுறோம். அதுதான், மனம் பல நேரம் உண்மையை சொல்லாது. அது பழைய பயம், பழைய தோல்வி, பழைய நினைவுகளின் அடிப்படையில் பேசும். உதாரணத்திற்கு, ஒரு பிசினஸ் செய்கிறவருக்கு 2 நாள் என்கொயரி வரலன்னா உடனே மனம் சொல்கிறது இது வேலை செய்யாது. ஆமாம், ஆனால் அது உண்மைதானா? இல்லை, அது அந்த நிமிடத்தில் மனம் உருவாக்கும் ஒரு கதை. அப்படின்னா விழிப்புணர்வு என்ன செய்கிறது? அது நம்மை நிறுத்தி கேட்க வைக்கிறது. இது உண்மையா, அல்லது இது என் பயமா? இது தற்போதைய நிலைமையா, அல்லது பழைய காயமா? இந்த கேள்விகள் ரொம்ப பவர்ஃபுல். ஏனெனில் விழிப்புணர்வு வந்தவுடன் மனம் நம்மை முழுமையாக இழுத்துச் செல்ல முடியாது. ஓஷோ அடிக்கடி சொல்வார், மனிதன் துன்பப்படுவதற்கு வெளி உலகம் மட்டும் காரணமில்லை. இதை எப்படி புரிந்து கொள்வது? வெளி சம்பவம் ஒன்று நடக்கிறது, ஆனால் அதற்கு நம்முள் எழும் பதில்தான் துன்பத்தை அதிகப்படுத்துகிறது. அதாவது சம்பவம் ஒன்று, ஆனால் அதன் மீது நம்ம இன்டர்பிரிட்டேஷன் வேறு. ஆம், ஒருவரால் நம்மை மதிக்கவில்லை, உடனே மனம் சொல்கிறது நான் மதிப்பில்லாதவன். ஆனால் விழிப்புணர்வு சொல்கிறது அவர் அப்படி நடந்து கொண்டார், அதுவே என் முழு மதிப்பல்ல. அது ஒரு பெரிய மாற்றம். மிகப்பெரிய மாற்றம். ஏனெனில் நம்முடைய துன்பத்தின் பாதி நிகழ்வால் வருவதில்லை, நிகழ்வுக்கு நாம் கொடுக்கும் அர்த்தத்தால் வருகிறது. ஒரு மனிதன் நிறைய முயற்சி செய்கிறான், ஆனால் வெற்றி தாமதமாகிறது. அப்போது விழிப்புணர்வு எப்படி உதவும்? முதலில் அவன் தன் மனநிலையை கவனிக்க வேண்டும். எனக்கு சோர்வு வருகிறது, எனக்கு பயம் வருகிறது, நான் என்னை மற்றவர்களுடன் ஒப்பிடுகிறேன். இந்த அவேர்னஸ் தான் முதல் மருந்து. ஆனால் பலர் என்ன செய்வார்கள்? அந்த உணர்வுகளை தள்ள முயற்சி செய்வார்கள். நான் ஸ்ட்ராங்கா இருக்கணும் என்று நடிப்பார்கள், ஆனால் உள்ளே அழுத்தம் அதிகரிக்கும். அப்படின்னா விழிப்புணர்வு ஸ்ட்ராங்காக நடிப்பதில்லை. இல்லை, விழிப்புணர்வு உண்மையாக இருப்பது. ஆம், இப்போது நான் கஷ்டமாக இருக்கிறேன், ஆனால் இந்த கஷ்டத்தை நான் கவனிக்கிறேன். இதுதான் ஆரம்பம். இந்த கருத்து நல்லா இருக்கு. ஆனா ஒரு சாதாரண மனிதன் இத டெய்லி லைஃப்ல எப்படி பிராக்டிஸ் பண்ணலாம்? 3 சிம்பிள் பிராக்டிசஸ். சொல்லுங்க. முதல் ஒன்று, மூச்சை கவனித்தல். தினமும் 5 நிமிடம் அமைதியாக உட்கார்ந்து மூச்சு உள்ளே வருவது வெளியே போவது மட்டும் கவனிக்க வேண்டும். மனம் ஓடினால்? அது ஓடும், அதுதான் அதன் இயல்பு. அதை தடுக்க வேண்டாம். மீண்டும் மெதுவாக மூச்சுக்கு திரும்ப வேண்டும். இரண்டாவது, உணர்வுகளுக்கு பெயர் வையுங்கள். இது கோபம்,
இது பயம், இது பொறாமை, இது ஆசை. பெயர் வைத்தவுடன் நீங்கள் அதிலிருந்து சிறிது தூரம் நிற்பீர்கள். மூன்றாவது, ரியாக்ஷனுக்கு முன் ஒரு இடைவேளை. யாராவது கோபமாக பேசினால் உடனே பதில் சொல்லாமல் ஒரு மூச்சு எடுங்கள். அந்த ஒரு மூச்சு கூட வாழ்க்கையை மாற்றும். குடும்ப உறவுகள்ல இதை எப்படி யூஸ் பண்ணலாம்? உறவுகளில் பெரும்பாலான பிரச்சனை வார்த்தைகளால் அல்ல, விழிப்புணர்வு இல்லாத பதில்களால். அது உண்மை. கோபத்தில் சொன்ன ஒரு வார்த்தை பல வருட உறவை காயப்படுத்தும். அதனால் ஒருவர் பேசும்போது நாம் கேட்கிறோமா இல்லை பதில் சொல்ல தயாராகிறோமா, இதை கவனிக்க வேண்டும். நம்மில் பலர் கேட்பது போல நடிக்கிறோம், ஆனா உள்ளே கவுண்டர் ஆன்சர் தயார் பண்ணி கொண்டிருப்போம். அதுதான் அன்கான்ஷியஸ் லிஸ்னிங். விழிப்புணர்வு உள்ள கேட்பு வேறு. அது ஜட்ஜ்மெண்ட் இல்லாம கேட்கும். சரி, ஸ்பிரிச்சுவல் டாபிக் என்று சிலர் நினைக்கலாம். ஆனா மணி, பிசினஸ், சக்சஸ்க்கும் இதுக்கு கனெக்ஷன் இருக்கா? மிகவும் இருக்கிறது. விழிப்புணர்வு இல்லாத மனிதன் பேனிக்கில் முடிவெடுப்பான். விழிப்புணர்வு உள்ளவன் கிளாரிட்டியில் முடிவெடுப்பான். எல்லாவற்றிலும் அதே. சிலர் உடனடி பயத்தால் நல்ல வாய்ப்பை தவற விடுவார்கள். சிலர் ஆசையால் சரிபார்க்காமல் வாங்கிவிடுவார்கள். விழிப்புணர்வு முடிவை ஸ்லோ ஆக்கும், ஆனால் டீப் ஆக்கும். அது நம்மை கேட்க வைக்கும். நான் இது பயத்தால் செய்கிறேனா அல்லது தெளிவால் செய்கிறேனா? பலர் தியானம் என்றால் எண்ணமே வரக்கூடாது என்று நினைக்கிறார்கள். அது பெரிய தவறான புரிதல். தியானம் என்பது எண்ணங்களை கொல்லுவது இல்லை, எண்ணங்களை பார்த்து கொண்டிருப்பது. அப்படின்னா நான் தியானத்துல உட்காரும்போது எண்ணம் வந்தால் நான் தோற்றுவிட்டேனா? இல்லை, நீங்கள் எண்ணம் வந்ததை கவனித்தால் அதுவே தியானத்தின் ஆரம்பம். அழகா இருக்கு. ஒரு வானத்தை நினைத்து பாருங்கள். மேகங்கள் வருகிறது, போகிறது. வானம் அதனால் பாதிக்கப்படாது. நம்முடைய விழிப்புணர்வு அந்த வானம். எண்ணங்கள் மேகங்கள். இந்த விழிப்புணர்வு வந்தால் மனிதனுக்கு என்ன கிடைக்கும்? மிக முக்கியமான ஒன்று கிடைக்கும். இன்னர் ஃப்ரீடம். வெளியிலெல்லாம் நமக்கு சாதகமாக இருக்க வேண்டியதில்லை, ஆனால் உள்ளே நாம் அடிமையாக இருக்க வேண்டியதில்லை. எதற்கு அடிமை? கோபத்திற்கு, பயத்திற்கு, பழைய நினைவுகளுக்கு, மற்றவர்களின் கருத்துக்கு, ஒப்பீட்டுக்கு, அங்கீகார தேவைக்கு. அப்படின்னா விழிப்புணர்வு என்றால் நம்ம வாழ்க்கையின் ஸ்டியரிங்கை மீண்டும் நம்ம கையில் எடுப்பது. ஆம், மிகச் சரியாக சொன்னீர்கள். அப்படின்னா விழிப்புணர்வு என்றால் நம்ம வாழ்க்கையின் ஸ்டியரிங்கை மீண்டும் நம்ம கையில் எடுப்பது. ஆம், மிகச் சரியாக சொன்னீர்கள். இந்த எபிசோட் பார்க்கிறவர்களுக்கு ஒரு சிறிய பிராக்டிஸ் கொடுக்கலாம். இன்று இரவு 5 நிமிடம் அமைதியாக உட்காருங்கள். கண்களை மூடுங்கள். மூச்சை கவனியுங்கள். மனதில் வரும் எண்ணங்களை தடுக்காதீர்கள். எண்ணம் வந்தால் அதை மட்டும் சொல்லுங்கள். எண்ணம் வருகிறது. பயம் வந்தால் பயம் வருகிறது. கோபம் வந்தால் கோபம் வருகிறது. அவ்வளவுதான். அதை மாற்ற வேண்டாம். ஆம், முதலில் பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள். மாற்றம் பிறகு தானாக ஆரம்பிக்கும். நண்பர்களே, ஓஷோவின் விழிப்புணர்வு நமக்கு சொல்லும் மையம் இதுதான். வாழ்க்கையை மாற்ற முன் நம்மை கவனிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் உங்கள் எண்ணங்கள் அல்ல. நீங்கள் உங்கள் பயம் அல்ல. நீங்கள் உங்கள் தோல்வி அல்ல. நீங்கள் அவற்றை கவனிக்கக்கூடிய சாட்சி. அந்த சாட்சியை கண்டுபிடிப்பதே விழிப்புணர்வு. இன்றிலிருந்து ஒரு சிறிய பயிற்சி. பேசுவதற்கு முன் ஒரு மூச்சு. கோபப்படுவதற்கு முன் ஒரு கவனம். முடிவு எடுப்பதற்கு முன் ஒரு தெளிவு. இந்த உரையாடல் உங்களுக்கு பிடித்திருந்தால் அடுத்த எபிசோடில் இன்னொரு ஆழமான சிந்தனையுடன் சந்திப்போம். விழித்திருங்கள், கவனித்திருங்கள். உங்களை நீங்களே அறிந்து கொள்ளுங்கள். அறிவை தேடும் உங்கள் பயணம் தொடரட்டும். அறிவின் உரையாடல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திடுங்கள்.